வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பராபவ வருடம் எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும். ஜோதிடம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பழங்கால அறிவியல்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, ஜோதிடம்ங்கிறது கோள்கள் நட்சத்திரங்களோட நிலைய வச்சு நம்மளோட எதிர்காலம், குணம், வாய்ப்புகள் இதையெல்லாம் கணிக்கிற ஒரு முறை. உலகத்துல பல கலாச்சாரங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இத பின்பற்றி வர்றாங்க. அப்போ வேத ஜோதிடம்னு ஒன்னு இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேத ஜோதிடம், அதாவது இந்திய ஜோதிடம், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களோட சஞ்சாரம் இதையெல்லாம் முக்கியமா எடுத்துக்குது. ஒவ்வொரு ராசி லக்னம், கிரக அமைப்பும் ஒருத்தரோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். சரி, 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இதனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அததான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பராபவ வருஷத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்பு பலன்கள் இருக்குன்னு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா? தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே சூப்பரா இருக்குதாம். அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கே. என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதா? இந்த வருஷம் நிறைய புது அனுபவங்களும் வாய்ப்புகளும் வரப்போகுதாம். துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே சமாதானமா நீதியா இருப்பாங்கல்ல, அதுவே அவங்களுக்கு ரொம்ப உதவுமாம். மனசுல அமைதியும் நிம்மதியும் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. கேட்கவே நல்லா இருக்கே. புது முயற்சிகள்லாம் வெற்றி தருமா? கண்டிப்பா. புதுசா என்ன ஆரம்பிச்சாலும் சக்சஸ் ஆகுமாம். சமூகத்துல அவங்களோட மதிப்பு உயருமாம். ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகமாகுமாம். மொத்தத்துல இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சூப்பர். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் நிறைஞ்சிருக்குமாம். முக்கியமா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி அடைறதால வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்குமாம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தைங்களால சந்தோஷம்னு நல்லா இருக்கும். ஆஹா, கேட்கவே அமோகமா இருக்கே. தொழில் வியாபாரம் பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா? சொல்லாமலா? தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குமாம். ராகு பகவான் 5ஆம் வீட்ல இருக்கிறதால புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், முதலீடுகள் லாபம் தரும், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம்னு சொல்லிருக்காங்க. புது யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்கலாமாம். நல்ல செய்தி. வேலையில இருக்கிறவங்களுக்கு? வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமாம். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் உண்டாம். புது பொறுப்புகள் தேடி வரும், வெளிநாடு போற வாய்ப்புகளும் கிடைக்குமாம். அவங்களோட திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. நிதி நிலைமை எப்படி இருக்கும்? பணம் எல்லாம் வருமா? பணமும் நல்லா வருமாம். குரு பகவான் 10ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். பழைய கடன்கள் எல்லாம் அடைப்படுமாம். புதுசா அசையா சொத்துக்கள் கூட வாங்குற யோகம் இருக்குதாம். நிதி நிலைமை ரொம்ப ஸ்திரமா இருக்கும். ஆரோக்கியம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்குமாம். பழைய நோய்கள் குணமாகும். உணவு பழக்கத்துல கவனம் செலுத்தி உடற்பயிற்சி எல்லாம் செய்வாங்களாம். மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு யோகா தியானம்னு உடல் ஆரோக்கியத்தை நல்லா பேணுவாங்களாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. குழந்தைகள் பத்தி என்ன சொல்லிருக்காங்க? குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குமாம். படிப்புல சிறப்பா இருப்பாங்க. கலைத்துறையில ஆர்வம் காட்டுவாங்களாம். கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாம். பெற்றோர்களுக்கு குழந்தைங்களால நிறைய சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. பயண வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? நிறைய பயண வாய்ப்புகள் இருக்குதாம். கேது பகவான் 11ஆம் வீட்ல இருக்கிறதால ஆன்மீக பயணங்கள் போவார்களாம். உறவினர்கள், நண்பர்களை பார்க்க வெளிப்பயணங்கள், தொழில் சம்பந்தமான பயணங்கள்னு நிறைய இருக்குமாம். புது இடங்களை சுத்தி பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு. சனி பகவான் 6ஆம் வீட்ல இருக்கிறதால எதிரிகள் எல்லாம் ஓடி போயிடுவார்களாம். கடன்கள் அடைப்படும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும். குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது நல்ல விஷயம் தானே? ஆமா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 10ஆம் வீட்ல வரதால தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். புது வாய்ப்புகள், அயல்நாட்டு வர்த்தகத்துல லாபம்னு எல்லாம் அமோகமா இருக்கும். வெளிநாடு போய் தொழில் செய்யற வாய்ப்புகளும் வருமாம். ராகுவும் கேதுவும் எப்படி இருப்பாங்க? ராகு பகவான் 5ஆம் வீட்ல இருக்கிறதால குழந்தைங்களால மகிழ்ச்சி, புது படைப்பு திறன் எல்லாம் வெளிப்படும். கலைத்துறையில ஆர்வம் அதிகரிக்கும். காதல் விஷயங்கள்லயும் நல்ல முன்னேற்றம் இருக்குமாம். திடீர் பணவரவும் கிடைக்கலாம். கேது 11ஆம் வீட்ல இருக்கிறது லாபத்தை அதிகரிக்குமே? ஆமா, கேது பகவான் 11ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பாராத லாபங்கள், நன்மைகள் எல்லாம் உண்டாம். சமூகத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வம் சேரும்.
முயற்சிகள் எல்லாமே வெற்றியே தேடி தருமாம். அப்பன்னா மொத்தத்துல துலாம் ராசிக்காரங்களுக்கு 2026 ஒரு சூப்பர் வருஷமா இருக்கும் போல. கண்டிப்பா அற்புதமான ஆண்டாம். புது வாய்ப்புகள், சேலஞ்சஸ் எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாரா இருப்பாங்களாம். குடும்பத்திலையும் வேலையிலையும் சந்தோஷம், நிம்மதி நிலைச்சிருக்குமாம். எல்லா துறையிலையும் முன்னேற்றம் கண்டு எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலெல்லாம் கேட்கவே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. எனக்கும் ஒரு ஜாதகம் கணிச்சு பார்க்கணும்னு தோணுது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பலன்கள்லாம் பொதுவானவே மட்டும்தான். ஆமாங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்க சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பி வாழ்க வளமுடன்.